அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் 31ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த டிசம்பர் 31ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு மேடை நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்த டிஎஸ் துரைராஜ் அவர்களுடைய பிறந்த தினம் 1910ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. யாருங்க இந்த டிஎஸ் துரைராஜ் அப்படிங்கிற இன்று இளைஞர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். யார் இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதில்லை நீங்கள் யோசிக்கலாம். இவர் 1960 காலகட்டங்களில் முதலாக 1940ஆம் ஆண்டிலிருந்தே பல படங்களில் இவர் காமெடி நடிகராக நகைச்சுவை நடிகராக என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடன் சேர்ந்து பல படங்களில் இவர் நடித்திருக்கிறாருங்க. டிஎஸ் துரைராஜ் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நல்ல பாட்டு பாடக்கூடிய திறமை அவருக்கு இருந்ததுனால 13 வயதிலேயே பார்த்திங்கன்னா மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் அவருடைய மைத்துனர் சேர்த்து விடுறாருங்க. அதில் தான் அவருக்கு என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய நட்பு, என்எஸ் கலைவாணர் அவர்களுடைய நட்பு கிடைக்குது. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய நட்பு, எம்ஜி சக்கரபாணி அவருடைய அண்ணன் அவருடைய நட்பு எல்லாமே அவருக்கு அந்த நாடக கம்பெனியில் தாங்க கிடைக்குது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய நாடக குழுவிலையும் இவர் பல நாடகங்கள் நடித்து வந்தார். அதன் பிறகு இலங்கைக்கு சென்று அங்கே இலங்கையில் ஒரு 2 ஆண்டுகள் நாடக குழுவில் இணைந்து நடித்து வந்தார். அதன் பிறகு திருப்பியும் அவர் மதுரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சங்கரதாஸ் அவர்கள் சுவாமிகள் அவர் நாடக கம்பெனியில் அவர் நடித்து வந்துட்டு இருந்தாருங்க. தனியாக ஒரு நாடக சபாவையும் உருவாக்கி அது பல நாடகங்களை தமிழகம், கேரளா போன்ற பல பகுதிகளில் நடத்தி வந்தார். இவருடைய நாடக சபா மிகவும் பிரபலமானதாக இருந்ததுங்க. என்எஸ்கே கலைவாணர் அவர்களே பார்த்தீங்கன்னா மேனகா படத்தில் தான் 1939ஆம் ஆண்டு அவர் அறிமுகமானாருங்க. ஆனால் அதன் பிறகு அப்படி இருந்தாலுமே டிஎஸ் துரைராஜ் அவர்களும் கலைவாணர் அவர்களும் ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். நம்முடைய கலைவாணர் அவர்கள் டிஎஸ் துரைராஜ் அவர்களுக்கு பல படங்களில் அவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் முதலாக 1939ஆம் ஆண்டு திருநீலகண்டர் படத்தில் தான் அவருக்கு அவர் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லாவணி கச்சேரின்னு சொல்லுவாங்க. அதாவது கேள்வி கேட்க கேட்க அதற்கு பதில் சொல்கிற மாதிரியான அந்த பாடல் காட்சிகள் சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். அதில் இவர் அண்ணே அண்ணே எப்படி நம்மளுடைய கணபதிக்கு தொந்தி வந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான அந்த காட்சிகள்லாம் அதில் வரும். அப்போ இவர் அப்படியே யோசிச்சு நிற்கிற மாதிரி கடைசியில் அவர் கொள்ளுக்கட்டையை தின்னதானே அப்படிங்கிற மாதிரி சில காமெடி மாதிரி அந்த காட்சிகளில் படமாக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவரோட இன்னும் ஃபேமஸான வசனங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய சகுந்தலை படத்தில் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் நடித்த சகுந்தலை படத்தில் என்எஸ்கே அவர்களும் நம்முடைய டிஎஸ் துரைராஜ் அவர்களும் ஒரு காமெடி கதாபாத்திரத்தில் செம்மையாக இருக்குங்க. மீனவ நண்பர்களான இவர்கள் இருவரும் கடலில் அந்த முகத்துவாரத்தில் உட்காந்து மீனை பிடிப்பாங்க. அப்போ மீன் மாட்டிக்கும். அந்த மீன் யாருக்கு அப்படிங்கிறதுல 2 பேர்த்துக்கும் ஒரு பெரிய சண்டை வருங்க. அப்போ இவர் கடிக்க கை ஓங்கிடுவார் என்எஸ்கே அவர்கள் துரைராஜ் அவர்களை. அப்போ அடேங்க ஒப்ப மவனை என்னை அடிப்பியாடா நான் சிங்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு அப்போ அவர் சொல்லுவார். அப்போ திருப்பியும் அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்படி சொல்கிறானுக்காக உண்மையாலுமே அவர் அடிப்பார். அப்போ அடி வாங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அதை அழுவுற மாதிரியான குரல்லையே திருப்பியும் அடேங்க அப்பா என்னை அடிப்பியாடா நீ நான் சிங்கம்டா அப்படின்னாடா மவனை என்னை அடிப்பியாடா நீ நான் சிங்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மீசையை முறுக்கிட்டே அப்படி பேசுவாருங்க. திருப்பியும் அவர் என்ன பண்ணுவார், வேகமாக அடிச்சிருவாருங்க. அடித்த உடனே ரொம்ப அந்த அழுதுகிட்டு தழுதழுத்த குரலில் திருப்பியும் அடங்க அப்பா நான் அடிப்பியாடா நீ நான் சிங்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசக்கூடிய அந்த நகைச்சுவை காட்சிகள் மிகவும் பிரபலமானதுங்க. இதன் பிறகு தான் பல நம்ம கவுண்டமணி செந்தில் அவர்களுடைய காமெடிகள்லாம் அந்த அடி வாங்குற கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு எல்லாமே அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இதுதான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு முன் உதாரணமாக இருந்த நகைச்சுவை காட்சிகள்ங்க. அதன் பிறகு நம்முடைய டிஎஸ் துரைராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வலம் வந்தார். இவர் பார்த்திங்கன்னா 1000 காலத்து பயிர், அதே மாதிரி பானை பிடித்தவன் பாக்கியசாலி போன்ற 3-4 படங்களை இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இயக்கி தயாரித்தும் இருக்கிறாருங்க. அதில் குறிப்பாக பானை பிடித்தவன் பாக்கியசாலி அப்படிங்கிற அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சாவித்திரி அவர்கள் தான் இவரோட தங்கையாக நடித்திருப்பார். சாவித்திரி அவர்களுக்கு அண்ணனாக இவர் நடித்திருப்பார். அதில் இன்றளவும் அந்த பாடல் பிரபலமான ஒரு பாடல். புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணே தங்கச்சி கண்ணே அந்த பாடல் காட்சிகள் இன்றளவும் அது ஒரு பிரபலமான பாடல். அந்த பாடலில் பாட்டு பாடி மிக சிறப்பாக அந்த காட்சிகளில் நடித்திருப்பார் நம்முடைய டிஎஸ் துரைராஜ் அவர்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார், அதே மாதிரி குமாரி போன்ற பல 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இப்படி நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் அதே மாதிரி மேடை நாடகங்களிலும்
நம்முடைய இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பல படங்களில் பங்காற்றிய டிஎஸ் துரைராஜ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் 31ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.